ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ வழக்கமா ஸ்பெஷல் டேல ஒரு ஸ்பெஷல் ஷோட உங்களை சந்திப்போம். அந்த வகையில் இன்னைக்கு வந்து ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஷோல உங்களை சந்திக்கிறோம். நம்ம வந்து ஹீரோஸ் பார்த்துருக்கோம், ஹீரோயின்ஸ் பார்த்துருக்கோம், படம் பார்க்குறோம், என்ஜாய் பண்றோம். பட் அதுக்கு பின்னாடி அவங்களோட குரல் எவ்வளோ அழகா இருக்கு, ஹீரோயின் எவ்வளோ அழகா பேசுறாங்கப்பா, சிம்ரன் பேசுறேன் எவ்வளோ சூப்பரா இருக்கு, அடடா நயன்தாரா பேசுறா நம்ம வீட்டு பொண்ணு மாதிரியே இருக்குப்பா அப்படிலாம் வந்து யோசிக்க வைக்கிற சில நபர்கள் தான் வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட். ஸோ டப்பிங் ஆர்டிஸ்டாக வந்திருக்காங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் நம்ம கூட ஷேர் பண்ண போறாங்க. லைவ்ல நமக்காக நிறைய விஷயம் வந்து பண்ணி காட்ட போறாங்க. ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி ஷோ. இது எங்கேயோ கேட்ட குரல். ஸோ இன்னைக்கு நம்ம ஷோக்கு ஃபர்ஸ்ட் வந்திருக்க அந்த செலிபிரிட்டி கெஸ்ட் லக்ஷனா. லெட்ஸ் வெல்கம். சொல்லுங்க, how it's being ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டா இருக்கிறது எப்படி இருக்கு and how did you get into this field like? அம்மா அப்பா இந்த ஃபீல்டில் இருக்காங்க. ஸோ சின்ன வயசில் பார்த்துருக்கேன். அண்ட் தென் சரி ஓகே நம்மளும் ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தான். இப்போ அது மெயின் ப்ரொஃபஷனாக மாதிரி பேஷன் ப்ரொஃபஷனாக மாதிரி போயிட்டுருக்கு. ஓகே, அண்ட் நீங்க இப்போ கொடுத்த டப்பிங்லேயே வந்து இது வந்து நான் மறக்க முடியாத இந்த டாப் 3 டாப் 4ல இருக்குது இந்த விஷயம்லாம் நான் டப்பிங்ல பண்ணதுன்னா என்ன விஷயம்? என்னோட ஃபர்ஸ்ட் வந்துட்டு விஸ்வாசம் மூவியில் வந்துட்டு அந்த வில்லனோட டாட்டருக்கு பேசினேன். அதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மூவி இல்லை ஒரு டப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ்னாவே அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். அந்த பொண்ணு ஓடி போய் காலை வச்சுக்குமே, நீங்க தானே அந்த பொண்ணு? நான் அந்த பொண்ணு. ஸோ அது வந்துட்டு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே ஓகே, இன்னும் நிறைய விஷயம் பேச போறோம், நிறைய டாஸ்க் உங்களுக்கு நோட்ல கொடுக்க போறோம். தேங்க் யூ ஸோ மச். அண்ட் உங்க இடத்துக்கு போயிருக்கேன். ஓகே, ஸோ நம்ம ஷோக்கு அடுத்ததா வந்திருக்க ஆர்டிஸ்ட் ஐஸ்வர்யா முரளி. லெட்ஸ் வெல்கம். வாங்க, வணக்கம். மங்களகரமா இல்ல தமிழ் நியூ இயர் அப்படின்றதுனால இன்னைக்காவது ஒரு கொஞ்சம் பெண் மாதிரி வரலாம். பெண் மாதிரி இன்னைக்கு மட்டும் தான் இந்த செட்டப் கெட்டப்ல, மத்த நாள் அப்படி இல்ல. மினி மேக்ஸி. நீங்க இந்த ஃபீல்டுக்குள்ள எப்படி வந்தீங்க? ஆக்சுவலி இது ஒரு ஆக்சிடென்ட் தான். எனக்கு இதுக்குள்ள வரணும்ன்ற ஒரு விருப்பம்லாம் அப்படிலாம் இல்ல. வேற ஒரு துறைக்கு போக வேண்டியது, ஒரு விபத்துல இந்த துறைக்குள்ள வர வேண்டிய ஒரு கட்டாயம் சூழ்நிலை. அப்படியே இப்போ வரைக்கும் அப்படியே போயிட்டு இருக்கு. இது விருப்பப்பட்டு வரல, வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சு 413 படங்கள் பண்ணிருக்கேன். 413 படங்கள் பண்ணிருக்கேன். இப்போ ரீசெண்டா நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் வரைக்கும் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் படம் உத்தம வில்லன் பண்ணேன். கமல் சார் கிட்ட அடி வாங்கி பேசின படம். நிறைய விஷயம் பேச போறோம். Thank you so much for coming to this show. Thank you sir. Thank you. Please. Yeah. So நம்ம ஷோக்கு அடுத்ததா வந்திருக்க ஆர்டிஸ்ட் பிரியங்கா. லெட்ஸ் வெல்கம். பரவாயில்ல, டான்ஸ் ஆடிட்டே வராங்க பிரியங்கா. பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு தான். பயந்துட்டோம் கண்டிப்பா. And பிரியங்கா, வெல்கம் டு தி ஷோ. இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும் அண்ட் பார்க்குற எல்லாருக்கும். கண்டிப்பா. ஆக்சுவலி நான் முதல்ல வந்து ஆர்ஜேவா தான் இருந்தேன், ரேடியோ ஜாக்கியாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் டப்பிங் அப்படியே. ஓகே, நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண டப்பிங் என்ன? வெரி ஃபர்ஸ்ட் மூவி வந்து ரம்யா நம்பீசன் அவங்களுக்கு நான் பண்ணேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து டிராகன் படத்தில் மிஸ்கின் சார் ஒரு ஃபோன் காலே இருப்பார். கடைசியில் பார்த்தா இவானான்னு சொல்லி எனக்கே சர்ப்ரைஸ், நான் இவானுக்கு தான் வாய்ஸ் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சர்ப்ரைஸ் இருக்கும். லாஸ்ட்டாக டிராகன் கொடுத்தேன், அதுக்கு முன்னாடி பிளடி பேக்கில் ஒரு கேரக்டருக்கு கொடுத்தேன். ஓகே, தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கமிங் டு தி ஷோ. ப்ளீஸ் உங்க. தேங்க் யூ. ஸோ நம்ம ஷோக்கு அடுத்ததா வந்திருக்க ஆர்டிஸ்ட் கீர்த்திகா. லெட்ஸ் வெல்கம். கீர்த்திகா வந்து இந்த ஃபீல்டுக்குள்ள வந்த கதைகள் சொல்லுங்க. 2012ல தான் நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆனது. ஸோ ஆஃப்டர் தேட் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய ஹீரோயின்ஸ்க்கு பேச ஆரம்பிச்சு 2022ல சீதாராமம் வாஸ் மை லைக் கரியர்ல மை சீதாராமம். மிருணால் தாக்கூர் எல்லாம் பெரிய ஆளுங்கெல்லாம் இருக்கீங்கப்பா. அண்ட் ஜெயா டிவில ஷோ மூலமா தான் ஆரம்பிச்சிருக்கீங்க நீங்க ஃபர்ஸ்ட்? Yes. Of course. And I'm very proud to say that I have also worked in Jaya TV. 2007 அந்த பீரியட்ல வர்க் பண்ணிருக்கேன் நான். Happy to be here after so many years. ஆமா கிட்டத்தட்ட ஒரு 18 இயர்ஸ் மேல. Yeah. இன்னும் நிறைய வரும் உங்களுக்காக. Thank you so welcome to the much. show once Yes. again. Please have your seat. Yes, thanks. And பேசிக்கா டப்பிங் அப்போ வந்து நிறைய இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் கம் அக்ராஸ் பண்ணிருப்பீங்க. ஏன்னா ஒரு பொண்ணு, மோஸ்ட்லி பொண்ணுக்கு தான் பேச போறீங்க, பையனுக்கு பேச போறது இல்ல. ஒரு ஹியூமன் பையனுக்கும் பேசியிருக்கீங்க. இந்த மாதிரி திஸ் பீஸ் ஒன்லி வான் பையனுக்கு பண்ணீங்களா? அதை சொல்லுங்க. அந்த கதை வைபவ் சாருக்கு பண்ணேன். வைபவ் சாருக்கா? படம் பேரு டக்குன்னு மறந்துட்டேன்.
சாரி இல்ல படம் பேர் நான் மறந்துட்டேன். ஆ. அதுல வைபவ் சாருக்கு வந்து நான் பண்ணியிருந்தேன். அவருக்கு எமோஷன் ஆனா ஃபீமேல் வாய்ஸ் வந்துரும். அப்புறம் அனிமேட்டட் நிறைய பண்ணியிருக்கோம். இந்த பல்லிக்கு பேசியிருக்கேன், நாய்க்கு பாடியிருக்கோம், அது மாதிரி நிறைய இருக்கு. இந்த வைபவ் சாருக்கு அவருக்கு பேசினது அந்த டயலாக் எப்படி வரும்? அவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொன்னா அதுக்குள்ள நீயா வந்து என் மேல ஏறிக்கின நான் என்னப்பா பண்றது அப்படின்ற மாதிரி. இது வைபவ் பொண்ணு மாதிரி பேசின மாதிரிலாம் இல்ல, வைபவாவே பேசுற மாதிரிதான் இருக்கு. உள்ள வந்து ஆண் தான் குடியிருக்கிறாரு போல இருக்கு, வெளியில தான்டா பொம்பளை, உள்ள ஆம்பளை டைலாக் வருமே. டீ அக்கா வந்திருக்கேன் தான் இருக்கேன் நான். ஓகே லக்ஷனா, நீங்க பண்ண இந்த அனிமேட்டட் வெர்ஷன்ஸ் 1 2 அனிமேட்டட் மூவிஸ் மாதிரியும் பண்ணியிருக்கோம். லைக் அந்த ஸ்பைடர்மேன் குவென் ஸ்டேசி, அந்த ஸ்பைடர்மேனில் வர குவென் ஸ்டேசி. அனிமேஷன் பார்த்தீங்கன்னா லைக் அந்த நருட்டோ, அந்த மாதிரி பசங்களாம் பார்க்குற மாதிரி அந்த நருட்டோ, ஒன் பீஸு, ஸோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு இப்போ சோலோ ரிவீலிங். அந்த ஸ்பைடர் மேன்ல வர அந்த டைலாக். ஆமாம், குவென் ஸ்டேசிக்கு நான் தான் குவென் ஸ்டேசி, என்ன ஒரு ரேடியோ ஆக்டிவ் ஸ்பைடர் கடிச்சிருச்சு, அதனால நான் இப்போ ஸ்பைடர் உமனாக மாறிட்டேன். எஸ், என்னை பத்தி இன்ட்ரோ உங்ககிட்ட சொல்ல தேவையே இல்லை, ஏன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும் நான் தான் குவென் ஸ்டேசி. அந்த இங்கிலீஷ் படம் பாக்குற மாதிரியே இருக்கு ஆக்சுவலா, எக்ஸைட்டடா. அவன் வந்து நிறைய டயலாக் வந்து லிப் சிங்க் ஆகாம இதுலயே மேக்கிங்லயே வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், இல்ல கடைசி நேரத்துல டயலாக் மாத்துவாங்க. அதான் டப்பிங் கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாரும் வந்துட்டு பார்த்து அந்த லிப்சிங்க்கு ஏத்த மாதிரி அவங்க டயலாக்ஸ் மாத்தி பொறுமையா உட்காந்து மாத்துவாங்க, எல்லாம் மாத்தி இது இப்படி போடலாம் இப்படி போடலாம். நாங்களும் எங்களுக்கு எதாவது தெரிஞ்சா சஜஷன் சொல்லுவோம், அந்த மாதிரி தான் போகும். இல்ல பட் ஒரு படத்துல அப்பட்டமா தெரியும் டயலாக் எழுதுந்து வேற டயலாக் இருக்கும், இங்க வந்து இத பேசி இத சிங்க் பண்ணு அப்படின்னு போடுன்னுவாங்க. அது அந்த மாதிரி சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஒன்னும் பண்ண முடியாது, சிரிச்சுட்டே பண்றப்ப இப்படிதான். அங்க என்ன உள்ளுக்குள்ள திட்டுவேன், நல்லா திட்டுவேன். அந்த பொண்ணு தூணு சொல்லிருக்கோம், அத லவ் யூ ஆக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ அதெல்லாம் ரொம்ப நிறைய குடும்பம் படங்களே மாறி. ஆமா, ரொம்ப கொடுமை. லிப் மாறுது, அங்க வேற ஏதாவது டயலாக் போடுங்க அப்படின்னு. ஆமா, அவங்க ஹிந்தில வந்து நான் நல்லா இருக்கேன் கியா அப்படின்னு அந்த கியால நீ ஒன்னு போடு, அந்த கியாக்கு நான் எங்க இருந்து அது மேட்ச் பண்ணுங்கன்னு எஃபெக்ட் கொடுத்து மேட்ச் பண்ணி. ஆமா, அது வந்து நாங்க அப்படின்றனால நீ எங்க போற ஒரிஜினல் லாங்குவேஜ் பேசுறதை விட டப்பிங் லாங்குவேஜ் பேசுறது, ஐ மீன் லைக் அதுக்கு டப் பண்றது தான் ரொம்பவே கஷ்டமான விஷயம் அது. நீங்க நிறைய பேசியிருப்பீங்க, இதுலயே வந்து இந்த ஒரு கேரக்டர் பேசுனது ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்ததுப்பா, நமக்கே நாக்கு தள்ளிடுச்சுரா குமார் அப்படின்ற மாதிரி இல்ல. ஈச் அண்ட் எவ்ரி இமோஷனல் ஒரு மாதிரி ஹெவி கிரீஃப் நம்ம கேரி அவுட் பண்ற மூவிஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் நம்ம அதை தாண்டி நம்ம நினச்சிட்டு போவோம் இன்னைக்கு ஒரு நாள்ல முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி. பட் அது முடியாது, அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருக்கும். 10 நாள்லாம் கூட பேசியிருக்கேன், ஒரு நாளைக்கு ஒரு டயலாக் பேசினேன் நான். அந்த மாதிரி இல்ல சித்தா, ஒரு நாளைக்கு ஒரு சீன் தான் நான் பேசினேன். கிட்டத்தட்ட 8 to 10 days போச்சு அது. ஏன்னா வந்து நாங்கள் ஜென்ரலாக அழுகிறது வந்து நாங்கள் எப்படி அழுவோம் எல்லாருக்குமே தெரியும். வி ஆர் இன் மிட்ஸ்ட் ஆஃப் ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ ஜென்ரலாக அப்படி கிடையாது, அது நேச்சுரலாக இருக்கணும், மூக்கு அடைக்கணும் அப்படிலாம் சொன்னது. அப்படியா சொன்னாரு டைரக்டர் சார், எங்களுக்கு அழுதா மூக்கு அடைக்கணும். நாங்க வந்து நாங்க அழுதா மூக்கு அடைக்காது, வில் ப்ரொடியூஸ் சவுண்ட். ஸோ அது இருக்கக்கூடாது, மூக்கு அடைக்கணும், லைக் மூக்குல இருந்து தண்ணி வரணும். ஸோ அது சோஷியல் மீடியாவில் கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த சீன் வந்து நான் பேசினது கண்ணில் வந்து கிளிசரின் போட்டுட்டு அழ சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வந்து அப்போதான் நேச்சுரலாக இருக்கும், நேச்சுரலாக அந்த ஃபீல் வர்றதுக்குமே. ஆனால் டு பி வெரி ஃப்ரேங்க் அதுக்கும் டப்பிங்க்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ நான் சரி சார் சொல்கிறாருன்ட்டு போட்டாச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தண்ணி வரல. அது வந்து வரல. என்ன கண்ணு எரியவே மாட்டேங்குது கிளிசரின் போட்டுன்னு சொல்லி. அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல. நான் சொன்னேன் இல்ல சார் பரவாயில்ல, ஓகே நாங்க அப்படியே போறோம், நீங்க பாருங்க, பிடிச்சிருந்துச்சுன்னா நான் பேசுறேன், இல்லைனாக்கா பார்க்கலான்னொடனே அவருக்கு வந்து இல்ல கீர்த்தி அது எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, அது நேச்சுரலா இருக்கணும் அப்படின்னு. சரி இப்போ என்ன உங்களுக்கு இல்லை அழுதா மூக்குல தண்ணி வரும், இந்த ஃப்ளூயிட் வில் கம் ஃப்ரம் தி நோஸ், அது வரணும், அவ்வளோதானே. அது நேசல் ஸ்ப்ரே வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி யூ ஒன்ட் பிலீவ் 2 பாட்டில் நேசல் ஸ்ப்ரே போயிருக்கு உள்ள. ரொம்ப திட்டினாங்க எல்லாரும், ஏன் இப்படி நீ வந்து பண்ணேன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆஃப்டர் தட் ஒரு 3-4 days ஐ குடன்ட் ஸ்பீக் அட் ஆல், ஜாம் ஆயிடுச்சு கம்ப்ளீட்டா சால்ட் வாட்டர் அப்படிங்கிறதுனால. பட் அந்த அவுட்புட் அதில் வந்துச்சு. இட் வாஸ் ஸோ குட். எவ்ரிபடி எல்லாருக்குமே வந்து எப்படி இருந்ததுன்னா அவங்களே பேசின மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அண்ட் அவர் சொன்ன மாதிரியே ஒரு டேக் முன்னாடியும் நான் நேசிவியான் மூக்கில் விட்டுட்டு பேசுவேன். அது என்னன்னா மூக்கு
பொறக்கேறும் பேசும்போ கண்ணா பின்னான்னு எங்க இருந்தாலாமோ அது கீழே ட்ரிப் ஆகும். அவர் சொன்னார் அந்த எஃபெக்ட் தான் வேணும், இட்ஸ் ஓகே, அப்படியே லெட் இட் பி ரியலிஸ்டிக் அப்படின்னு. ஸோ அப்படிலாம் கஷ்டப்பட்டது இருக்கு. ஒரு ஒரு எமோஷனையும் நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ற ஒரு படமுமே ஒரு ஆர்டிஸ்ட்டுக்குமே வந்து டஃப் தான் அது. அது வந்து யாராலையும் அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது. இப்போ ஐஷு மாதிரி ஹாரர் மூவிஸ்க்கெல்லாம் வந்து அவ்வளோ இது கொடுத்து பேச முடியாது. நான் விருப்பாக்ஷான்னு ஒரு படம் பேசினேன், இட்ஸ் அ வெரி பிக் ஹிட் இன் தெலுங்கு. விருப்பாக்ஷமா? ஆமா, சம்யுக்தாக்கு அதே மாதிரி தான் பேசி சோக் ஆகி ரொம்ப பிரச்சனைலாம் வந்துச்சு. ஐ மீன் கத்தி, நாட் பேசி கத்தி. அந்த ஹாரர் டயலாக் ஒன்று விருப்பாக்ஷம் ஏதாச்சும் பேசி காட்டுங்களா? யா ஷூர். நிறுத்து, இனிமே எங்க அப்பாவை பத்தி பேசுன உனக்கு என்ன பண்ணுவ தெரியுமா? காடு கட்டினா அப்படியே கிழிஞ்சிரும்ல. எங்களுக்குமே வந்து எல்லாமே சோக் ஆகும், பேக் போயிடும். ஸோ அஃப்கோர்ஸ் இட்ஸ் சேலஞ்சிங். எல்லாமே சேலஞ்சு தாங்க. பார்க்கும்போது ஈஸியா இருக்கும், எல்லாம் பார்த்துட்டு போயிடுவாங்க. பட் அதுக்கு பின்னாடி எத்தனை பேரோட உழைப்பு இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஆனா ஹாரருக்கு பேர் போனது நான் தாங்க. அதேதான் அடுத்தது அப்படியே உங்களுக்கு தான். ஐஷு மாதிரி எக்ஸ்போஸ் அந்த வாய்ஸோட எக்ஸ்போஸ் பண்ணவே முடியாது, பிகாஸ் ஷீ இஸ் அது ஹாரர் ஸ்பெஷலிஸ்ட். ஹாரர் ஸ்பெஷலிஸ்ட் நீங்க எது ரொம்ப சேலஞ்சிங்கா ஃபேஸ் பண்ண? எனக்கு எல்லாமே சேலஞ்சிங் தான். எல்லாமே காஞ்சனா 2ல பிள்ளையார் சொல்லி போட்டு சந்திரமுகி 2 வரைக்கும் வச்சு செஞ்சு விட்டுருக்கு ஆக்சுவலா. பட் ஆனா பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஹாப்பினஸ் எப்பவுமே இருக்கும் தானே, அந்த ஒரு திருப்தி தான். சரி, பேய் படம் அந்த ஹாரர் டயலாக் ஏதாச்சும் ஒண்ணு உங்க வாய்ஸ்? சந்திரமுகி நான் சொன்ன தள்ளி போறேன்னு அதுதான் ஆக்சுவலி ரொம்ப ஃபேமஸ்ல. அதுக்கப்புறம் நிறைய டயலாக் இருக்கு, கிளைமேக்ஸ் அது இதெல்லாம் இருக்கு. இல்ல அதுலயே அந்த அவங்க மயக்கம் போட்டு விழும்போது அதெல்லாம் இருக்குல்ல, அதுவே சிங்க்ல வரணும்னு வாங்க. அதாவது பாடி ஷேக் ஆகுது பாருங்க, அதுக்கெல்லாமே நான் கொடுப்போம். அது ஒரு ஜாலியா தான், எனக்கு பழகிடுச்சு அடி வாங்கிட்டு. ஸோ ஹாரர் அப்படின்றது கொஞ்சம் வெரி டஃப். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குட்டி செக்மெண்ட் ஒன்று பார்க்க போறோம், ஓகேவா? ஸோ பேசிக்காக டப்பிங்கில் என்னென்ன முக்கியமான விஷயம்? தமிழ், ஸ்லாங்கு, எமோஷனு அண்ட் டயலாக்ஸ். வழக்கமாக வந்து டயலாக்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க, மற்றதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிப்பீங்க. பட் இங்கே வந்து டயலாகே நீங்களே ஃபில் பண்ண போறீங்க. ஆடியன்ஸ்க்கு இந்த லைவ் டப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம காட்ட போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கீர்த்தி நீங்கள் வாங்க. உங்களுக்கான அந்த கேரக்டர் என்னன்னா, கொஞ்சம் கொடூரமா தான் பயமா தான் இருக்கு. ஓகே, ஆக்ஷன். எனக்கு இந்த இடம் தெரியும்னு நினைச்சு சந்தோஷமா ஒரு நம்பிக்கையோட நம்பி வந்துட்டேன். இங்க வந்து பார்த்தா சம்பந்தமே இல்லாம எதையோ கொடுத்து பேசுங்கங்கறாங்க. லேட்டா வந்தது ஒரு குத்தமா? சொல்லுங்க ஏ ஐஷு, சொல்லுடி. சும்மா உட்கார்ந்திருக்க, மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே டயலாகா மாத்தி போட்டு விட்டாங்க. நான் கண்டுபிடிச்சேங்க, உங்களுக்கும் கண்ணு பெருசா இருக்கு, அதுக்கும் கண்ணு பெருசா இருக்கு, மேட்ச் பண்ணி போட்டிருக்காங்க போல இருக்கு. நல்லா இருந்துச்சு, நைஸ், ஓகே, குட். அடுத்தது ஐஸ்வர்யா முரளி அவர்கள், வாருங்கள். ஓகே ஐஸ்வர்யா, அவங்களுக்கு பல்லி இளவரசி, உங்களுக்கு யாரு பாம்பா தேலா பூரானா ஒன்னும் தெரியல. உங்களுக்கான கேரக்டர் இதோ மாறிடுச்சு. நல்லா இருக்கு தெரியும். ஸோ இந்த கேரக்டர் பாத்தீங்க, உங்களுக்குள்ள இருக்க ஒரு குழந்தைங்க எப்பவுமே அப்படிதான் பண்ணும். எது பண்ணாலும் அது பின்னாடி ஒரு ஸ்டோரி போர்டு ரெடி பண்ணிட்டோம், ஒரு கதை ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த கேரக்டர் உங்களுக்கு என்னவா தோணுது? இப்போ அதை பார்க்கும்போது என்னெல்லாம் தோணுது? அந்த பேக் மாமியா இருக்கேன். மாமியாரா? நீங்களும் ஒரு நாள் மாமியார் ஆவீங்க. சரி, அது மாமியார் உங்க மாமியார் மாதிரி இருக்கு. உங்க ஹஸ்பண்டோ பூனை மாதிரி தான் இருப்பாரா? இல்ல, ஹஸ்பண்ட் இல்ல, யாரும் இல்ல. ஓகே ஐஸ்வர்யா, ஆக்ஷன். நானே அது இப்போ நான் என்ன சொல்கிறதுன்னு, அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு ஒரு பொண்ணு தேடலான்னு இருந்தப்ப அவன் ஒரு பல்லி முஞ்ச தூக்கின்னு வந்துட்டாங்க. நினைக்கும் போதே கஷ்டமாக இருக்குது. நான் வாங்கிட்டு வந்த கரகம் பூனை கண்ணை திறந்து மூடும் போது ஒரு ஸ்ட்ரெஸ் வேற கொடுக்குறீங்க. என்ன டீடைலிங்கப்பா. வெல்டன் வெல்டன், நைஸ். அடுத்தது மூன்றாவதாக வந்து இந்த டாஸ்கை செய்ய போகிறது பிரியங்கா. ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கான கேரக்டர் மயில். ஸோ இதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன ஸ்டோரி தோணுது?
எனக்கு முன்னாடி வந்து மாமியார் கெட்டப்ல பண்ணாங்க. மாமியாருக்கு ஆன்சர் பண்ற மருமகளா இருக்கிற ஒரு மயில். ஓகே, மருமக மாதிரியும் இருக்கு மயில். ஓகே, பூனை மாமியார், மயில் மருமக. ஏனுங்க அத்தை, இது என்ன பண்றீங்க? சும்மா நடிக்காதீங்க. அது வேலை பாக்குறேன், இந்த வேலை பாக்குறேன்ட்டு பூரா வேலையும் நான் தான் பாத்துட்டு இருக்கிறேனாக்கு. என்ன லுக்கு தெரியுது முறைக்கிறது. எங்க வீட்டுக்கார் வந்து நான் உங்ககிட்ட போட்டு கொடுக்குறேன்னா பாருங்க. அப்புறம் சாவி எங்க? மயில்ல ஒரு சேலஞ்ச் இருக்கு. ஏன்னா பல்லி எல்லாம் வாய் பெருசா இருக்கு, இது குட்டியா திறக்குது, அதுக்கு சிங்க் பண்றது கஷ்டமா வேற இருக்கும். நல்லா இருந்தானா? குட் குட் குட், தேங்க்யூ so much. ஓகே, ஸோ அடுத்ததாக லெட்ஸ் வெல்கம் லக்ஷனா. என்னவா இருக்கும்? சிங்கம். சிங்கம், புலி. புலி சிங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன வருதுன்னு பார்ப்போம். உங்களுக்கான கேரக்டர் முயல். முயல் குட்டி. முயல் குட்டி இல்ல, முயல் பெருசு. ஓகே, இந்த இது பார்த்தா என்ன கதை உருவாக்குறீங்க? அப்ப ஸ்டோரி போர்டு யாருக்காகவும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வராத மாதிரி. அதுவும் சிட்டில ஏதோ மார்க்கெட் வீதியா இருக்கு. ஆமா, இல்ல யாரோ போயிட்டானா? இருக்கலாம். விட்டுட்டு போயிட்டான், இல்லைன்னா யாருக்கும் பாய் ஃப்ரெண்டுக்கா வெயிட் பண்றான், இன்னும் வர காணோம். ரொம்ப டார்ச்சர் பண்ணிச்சு, நடுவில் கடை கூட்டு வர, வாமா கடை போய் வாங்கி தரேன்ட்டு அப்படியே விட்டான். இப்போ புலம்புது. நல்லா இருக்கா? அவர் வாழ்க்கையில நடந்திருக்கு. என் வாழ்க்கையில நடந்ததா? ஓகே லக்ஷனா, இதோ என்ன இங்க வர சொல்லிட்டு அவன் எங்க போய் ஒளிஞ்சு தொலைஞ்சானே தெரியல. நான் இவனுக்காக தானே இப்படி எல்லாம் அலங்காரம் பண்ணிக்கிட்டு இங்க வந்திருக்கேன். அது கூட கண்டுக்காம அவன் பாட்டுக்கு எங்கேயோ ஊரை சுத்திக்கிட்டு இருக்கான். அவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. பேசாம இப்ப மட்டும் அவன் என் கையில கிடைச்சான், வாங்கியிருக்க பொருள் எல்லாம் போட்டு அவன் மண்டையை உடச்சிடலான்னு இருக்கேன். அந்த அலங்காரம் மேட்ரு நல்லா இருக்கு. ஆமா, அலங்காரம் கழுத்துல காதெல்லாம் மாட்டிட்டு வந்திருக்காங்க. குட். ஓகே, வித்தியாசமான கேரக்டர்ஸ், எதிர்பார்க்காத கேரக்டர்ஸ், எதிர்பார்க்காத டைலாக்ஸும் நிறைய வந்தது உங்ககிட்ட இருந்து. அடுத்த செக்மெண்ட் என்னவா இருக்கும்னு யோசிக்கிறீங்க? இதே மாதிரி இதே மாதிரி மயிலுக்கு பதில் குயில் போட்டு போட்டு அதுதான் இல்ல, ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் வச்சிருக்கோம். அண்ட் ஜென்ரலா வந்து ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க இப்போ இண்டஸ்ட்ரியில. இந்த டான்ஸ், வெஸ்டர்ன் டான்ஸ்னா இவரை கூப்பிடுப்பா, இந்த பாட்டா சித்ரா அம்மாவை கூப்பிடுப்பா அப்படின்ட்டு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. உங்கள டப்பிங் ஃபீல்ட்ல வந்து அது மாதிரி நீங்க என்ன ஸ்பெஷலிஸ்ட்? இது வந்ததுன்னா ஐஸ்வர்யா கூப்பிடுப்பா. ஹாரர் சார், அழுகிற சீனு ஹாரர், இது ரெண்டும் சொல்லலாமா தெரியல. நிறைய ஆர்டிஸ்ட் பேசின படத்துக்கே அழுகுற சீன் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நான் அது வந்து பேட்ச் ஒர்க்ல நான் போயிருக்கேன். கூப்பிடுறா நம்ம அழுகுற ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு நான் போயிட்டு அதெல்லாம் பண்ணிருக்கேன். என்ன அழுகுற சீன் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேமஸான எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச? சமந்தா மேம்க்கு பண்ணேன். ரொம்ப பெரிய டைரக்டர், பெரிய டீம். அவங்க ஒழுங்காவே அழுகலன்னு சொல்லிட்டு என்ன கூப்பிட்டு நான் போயிட்டு பண்ணி கொடுத்துட்டு வந்தேன். அது என்ன அழுது காட்டுங்களா கொஞ்சம்? தெரிஞ்சிடும், மாட்டிப்பேன், கொத்த மாட்டிப்பேன். பிரியங்கா, நீங்க சொல்லுங்க இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸஸ். எனக்கு ஃபர்ஸ்ட் மூவி விட செகண்ட் மூவி வந்து அப்போ நான் ஆர்ஜேவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த ஸ்லாங் பேஸ்டு ஷோ பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த கால் வந்தது. யூஸ்வலி வந்து கோவை சல்லா மாதிரி பேசினா கீச் குரல் ஆகிடும் அப்படிங்கிறதுனால அந்த பர்டிகுலராக ரம்யா நம்பீசனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏர்லி மார்னிங் டப்பிங் இருக்கும். நைட்டு வரைக்கும் தண்ணி எதுவும் முழுங்காமல் காலையில 3 o'clock ஸ்டுடியோ போயிடுவேன். அப்பதான் அந்த பேஸ் வாய்ஸ் கிடைக்கும். ஓகே, தண்ணி முழுங்கிட்டா பேஸ் வாய்ஸ் இருக்கு. இல்ல யார்கிட்டயும் பேச வேணாம்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே, ஏன்னா ஃப்ரெஷ் வாய்ஸ் வேணும் அப்படின்ட்டு மார்னிங் 3 o'clock. அது ஒரு 3 months ஆன் அண்ட் ஆஃபா போயிட்டு இருந்தது. ரெண்டாவது ஹாரர், ஆப்வியஸ்லி நான் டிமாண்டி காலனி பார்ட் 2ல வந்து மீனாட்சிக்கு ட்ராக் தான் பேசினேன். அப்போ வந்து அந்த ட்ராக்குக்கு அவ்வளவு பெர்ஃபெக்ஷன் தேவையில்லை. சும்மா அங்க ஷூட்ல எடுத்த ஃபுட்டேஜ் எடுத்துட்டு வந்து நம்ம பேசினா போதும். ஆனா டைரக்டர் ரொம்ப பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாங்க. அப்படி இது பண்ணும்போது இந்த பிரீத் இது வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணிட்டு கெஸ் வாங்கிட்டே பேசணும். அந்த டைரி நான் இதே மாதிரி தான் நான் 2 நாளா வந்து எனக்கு நெஞ்சு வலியே வந்துருச்சு. இதே மாதிரி அவங்க ரொம்ப பேனிக்காவே இருப்பாங்க. அந்த என்டையர் மூவில ஒரு சில சீன்ஸ்ல எல்லாம் வந்து அது பேனிக் காமிச்சுக்கிட்டே இருக்கணும். பிரீத் இது வரைக்கும் கண்ட்ரோலா வச்சுட்டு டைலாகும் டெலிவர் பண்ணணும். ஏன்னா அந்த பெர்ஃபெக்ஷன் வந்தா தான் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது எல்லாருமே ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. நீங்க பேசினதுலேயே பண்ணதுலேயே சேலஞ்சிங்கான ஒரு டப்பிங்னா இதுதான். மூவிஸ்ன்றதை தாண்டி மூவிஸ் கூட வந்துட்டு எப்படின்னா ஒரு 2 to 3 days உங்களுக்கு வந்து ஒர்க் போகும். 2 to 3 days 4 days கிட்ட ஒர்க் போகும். கத்தி முடிச்சிருவோம். அட்லீஸ்ட் ஒரு 2 days பிரேக் விட்டுருவோம். பட் சீரியல் பார்த்தீங்கன்னா அந்த இன்கேஸ் அதை ஏதாவது க்ரையிங்கோ அந்த மாதிரி வந்துட்டு எடுத்துட்டோம்னா
த்ரூ அவுட்டா ஒரு ஒரு 2-3 மாசத்துக்கு வந்துட்டு அழுதுகிட்டே இருக்கிற ஆமா இது ஒரு பெரிய ஃபுல்லா அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அது ஃபுல்லா அது அது எப்படின்னா ஃபுல்லா டெய்லி ரெகுலரா காலையில எழுந்திரிச்சா வந்துட்டு அழுகிறது. ஸோ அந்த மாதிரியே வந்துட்டு ஒரு த்ரூ அவுட்டா இருக்கும். அது அது கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும். அண்ட் ஐஸ்வர்யா சொன்ன மாதிரி நம்ம தான் பேசுறோங்கிறதே வந்துட்டு தெரியாது. நான் பேசும்போது என் பக்கத்து வீட்டுல பாப்பாங்க, போற கடையில எல்லாம் உட்காந்து பாப்பாங்க, நானும் இப்படியே உட்காந்து அது என் வாய்ஸ் தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம யார்கிட்டயும் போய் சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் ஸ்டில் நல்லா இருக்கும். இந்த டைரக்டர்ஸ் வழக்கமா நீங்க ஒர்க் பண்ணதுலேயே வந்து இந்த டைரக்டர் இவர்கிட்ட நான் வேலை பண்ணிட்டே இருக்கணும் திருப்பி திருப்பி அதான் உங்க இது தெரியுது. தங்கம் பா இவரு அந்த மாதிரி யார சொல்லுவீங்க? எனக்கு எல்லாருமே தங்கம். எல்லாம் தங்கம் தான் இல்லைன்னா பேமெண்ட் வராது. இல்ல ஆக்சுவலி ஒருத்தர் இருக்காரு, அவர் நான் பேர் சொல்ல விரும்பல. ஹாஃப் டே ஒர்க் பண்ணிட்டு வேண்டான்னு சொல்லிட்டு நான் பர்னி ஸ்டுடியோல இருந்து வெளியில வந்துட்டேன். அந்த அளவு தங்கம். ஐயோ தங்கமோ தங்கம். அந்த சீன் முடிச்சாச்சு. அந்த பொண்ணுக்கு சஜஷன்லயும் டயலாக் இல்ல, பேசுங்கன்னாரு. அதையும் பேசி, அதாவது என்னன்னா டைரக்டர் ஒன்று சொல்வாரு, கோ டைரக்டர் ஒன்று சொல்றாரு, அசோசியேட் ஒன்று சொல்றாரு, சவுண்ட் இன்ஜினியர் அப்பதான் முளைச்சு வந்து இது பண்ணுமா அப்படின்றாரு. ஆளுக்கு ஒன்னு சொன்னோன்னே எல்லாமே பேசினதுக்கு அப்புறம் வேண்டாம் கோட்டாலி ப்ரொடியூசர் வராரு, ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னும் போது எங்க முடியல ஒரு பாயிண்ட்டுக்கு மேல. ஏன்னா அந்த பொண்ணை அடிச்சு ஒரு ரூம்ல லாக் பண்ணிட்டாங்க. அப்ப எவ்வளவு கதறின்னு இருப்பாவ. நான் கதறின்னு இருந்த ஸ்டுடியோவில் காப்பாற்ற ஆள் இல்லை. அப்புறம் நான் சொல்லிட்டேன், சாரி சார் என்னால் பண்ண முடியல, எனக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹாஃப் டேல ஓடி வந்துட்டேன் பர்னி ஸ்டுடியோல இருந்து. ரொம்ப தங்கம், ரொம்ப தங்கம். ஐயோ. ஸோ டைரக்டர்ஸ் வந்து எல்லாருமே தங்கம் தான் அவங்கள பொறுத்த வரையும். உண்மையான தங்கங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி நான்லாம் அழுதுட்டு போயிருக்கேன். நான் ஏவிஎம்ல வந்துட்டு எப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரேக் அப்பதான் விடுறாங்க. நான் அழ ஆரம்பிச்சிட்டேன். நான் அழுதுட்டு இது இன்சார்ஜுக்கெலாம் கால் பண்ணி எனக்கு வேணாம், நான் பேசல, நான் போறேன் அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க வந்துட்டு டைரக்டர் கிட்ட பேசி அழ வைக்காதீங்க, கொஞ்சம் சொல்ற மாதிரி சொல்லுங்க அந்த பிள்ளைக்கு அப்படின்லாம் வந்துட்டு பேசியிருக்காங்க. சரி, வழக்கமா வந்து ஷூட் எடுக்கும் போது ஆக்டிங்க்கு தான் சொல்லுவாங்க, இத்தனை டேக் போச்சு அத்தனை டேக் போச்சு. உங்களுக்கு எத்தனை டேக் மேக்ஸிமம் போகும் ஒரு டப்பிங்க்கு? அந்த படம் தான் சார், ஆனங்கட்ட படம். எத்தனை டேக்? ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அதெல்லாம் போச்சு சார், கூச்சு நாச்செல்லாம் போச்சு. ஒரு 50 60 அப்படி இல்ல ஒரு 30 டேக்ஸ் ஒரு டயலாக். 30 டேக்லாம் போகும். மனசாட்சி ரொம்ப சீரியஸ், மனசாட்சி எல்லாம் பண்ணாங்க சார். மனுஷன் வாழ முடியாது அவங்களுக்குள்ள. அது என்னதான் டயலாக் அந்த 30 டேக் டயலாக்? ஐயோ அத சொல்ல முடியாது, மாட்டிப்பேன். இல்ல தெரியும் சார், அதுவும் பெரிய படம். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் அந்த படம். அது பாகம் 2 மட்டும் பண்ணல. சோ 30 எல்லாம் உங்களுக்கு எல்லாம் எத்தனை போயிருக்கோம் லக்ஷனா மேக்ஸிமம் டேக்ஸ்னா? ஒரு 10-15 சீனியருக்கு சீனியரா போயிருக்கு. 15 உங்களுக்கு? அதுக்கு மேலேயே இருக்கும் சார், 20-30 எல்லாம். 20-30 உங்களுக்கு? அதுதான் சொன்னேன் நான். ஒரு டயலாக் ஒன் டே. நான் மைண்ட்ல ஃபிக்ஸ் எல்லாம் பண்ணிக்கவே மாட்டேன். என்ன டேக்கா டேக்கா ஒன் மோர் ஒன் மோர் நான் பாட்டு பேசிட்டே இருப்பேன். அவங்க டயர்ட் ஆயிட்டு விட்டுருவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ கிட்டத்தட்ட இந்த செக்மெண்ட்டும் அதுதான். ஒரு வீடியோ மட்டும் வரும், பைலட் ஆடியோவும் இருக்காது, டைலாகும் இருக்காது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ணுங்க அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா? டயலாக் இருக்கும்ல, அதே இருக்காது. இங்க எக்ஸ்ட்ரா டாஸ்க் டைலாகே இருக்க போறது இல்ல, டைலாக் பேப்பரும் இருக்காது. ஆனா இங்க உங்களுக்கு வந்து அதுல லிப்சிங்க் அவங்க பேசுவாங்கல்ல, அதை வச்சு அது என்ன டைலாக்னு கண்டுபிடிக்க போறீங்க. கண்டுபிடிச்சா போதும். ஸ்டார்ட் வித் ஐஸ்வர்யா, சீனியர். ஓகேவா? அவங்க தான் சீனியர். ஓகே ஐஸ்வர்யா, உங்களுக்கான விஷுவல். தளபதி என்ன டயலாக் பேசினாரு யூகிக்க முடிஞ்சுதா? நான் அவுட், நான் ஃபெயில். அவுட் அப்படி எல்லாம் விட மாட்டோம் ஈஸியா. சரி ஸ்டார்ட் பண்ணுங்க, ஏதாச்சும் ஒண்ணு பேசுங்க. சரி மேட்ச் ஆகும். ஓகேவா? ஓகே ரெடி. ஓகே ஆக்ஷன். என்ன கண்ணு நல்லா அடி வாங்குச்சியா? அப்புறம் கண்ணு எங்க போயிட்டு இருக்க? நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் போங்க. சொல்ல மாட்டேன் போங்களா? அடிப்பாவி. பண்ண மாட்டேன். ஒரிஜினல் டயலாக் ஆல்மோஸ்ட் மேட்ச் பண்ணிருக்கீங்களே. அப்படிதான் வருமா? எனக்கும் தெரியாது, பார்க்கிறதுக்கு அப்படிதான் இருந்தது. நாட் பேட். ஓகே வெல் டன். தேங்க் யூ. நன்றி. ஹே நெக்ஸ்ட் வந்து ஐஸ்வர்யா ரொம்ப புகழ்ந்துன்னு இருக்கு கீர்த்தி வர போறாங்க.
எக்ஸ்ட்ராடினரி. வா வா வாங்க. ஓகே, கீர்த்திக்கான விஷுவல் ஆக்ஷன். இப்படிதான் வாழலாம்னு இல்லாம எப்படி வேணா வாழணும்னு நினைச்சதுனால தான் நான் இந்த நிலைமைக்கு வந்து நின்றுருக்கேன். இந்த நிலைமைக்கு நீ தான் காரணம். நீ பண்ண பிரச்சனைகள்னால தான் நீ இங்க வந்து நிக்கிற, தெரியும்பா. ஆனா என் வாழ்க்கையை நான் வாழ்ந்துதான் ஆகணும். நான் இப்படியே வாழ்ந்துட்டு போறேன். இதுதான் என் வாழ்க்கையை நினைச்சுக்கிறேன். எத்தனை வாழ்க்கை வாழ்க்கைன்னு முடிச்சிட்டீங்க. கை தட்டு. டீச்சர் கேள்வி கேட்கும் போது அடுத்த ஸ்டூடெண்ட் பதட்டத்துல இருக்கிற மாதிரியே இருக்கிறாங்க. லக்ஷனா பாருங்கள். உங்களுக்கான விஷுவல் இதோ. எனக்கே 4வது பந்தி விட்டு 5வது பண்டில் தான் கொஞ்சோண்டு கிடைச்சது. அதையும் நீ புடிங்கினா. இதோ லக்ஷனா ஆக்ஷன். எங்க தாலி கட்டின புருஷனே இப்படி ஒரு வார்த்தையை சொன்னா எனக்கு இந்த ஊர் உலகம் தான் முக்கியம். எனக்கு புரியல. அவங்க ஹீரோயின் மேட்ச் ஆயிடுச்சு. ஒரிஜினல் ஆடியோ என்ன இருக்குன்னு பாத்துருவோம். நீங்க என் கழுத்துல கட்டின தாலி நிலைக்கணுங்கிறதுக்காக தான் 2 விஷயம் வந்து கரெக்டா கண்டுபிடிச்சீங்க. சூப்பர். ஓகே, அடுத்ததாக பிரியங்கா வாருங்கள். உங்களுக்கான விஷுவல் இதோ. பிரியங்கா, your time starts now. Action. சாரிடா. ஆடிடா மட்டும் கரெக்டா வந்துருச்சு. ஒரிஜினல்ல பாத்துருவோமா? சாரிடா. ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ பேசிக்காக வந்து டப்பிங்கே கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதுவும் இங்கே டைலாகே இல்லாமல் ஆடியோ இல்லாமல் டப்பிங் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். யூ ஹவ் டன் ஃபேர்லி வெல். சூப்பராக பண்ணீங்க. அண்ட் அதிகப்படியான வார்த்தைகளை அதில் உள்ள இருந்து கண்டுபிடிச்சது வந்து நம்ம கீர்த்திகா தான். அவங்களுக்காக ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். இப்போ ஹீரோ இருக்காங்க, ஹீரோயின் இருக்காங்க. நிறைய இடத்துல வந்து டப்பிங் பேசும்போது பேமெண்ட் வரலப்பா, நாங்கள் டப்பிங்லாம் பேச மாட்டோம்பா அப்படிலாம் நிறுத்திருக்காங்கல்ல. அந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரைக் எல்லாம் பண்ணியிருக்கீங்களா? சொந்த கதை, சோக கதை. இந்த கதை பெருங்கதை தான். நான் டப்பிங்ல அழுததை கேட்க சொன்னா அவன் நிஜமாலே அழுறதெல்லாம் கேட்கறானே. இன்னும் நாம பேமெண்ட்ஸ்லாம் பெண்டிங் இருக்கு. கதறுவோம். ப்ரொடியூசர் கிட்ட போயிட்டு கேட்டேன். அவர் வந்து தூக்குல தொங்கிருவேன்ட்டா. கேட்க சிரிப்பா இருக்கு. ஆனா நிச்சயமாவே நடந்த ஒரு சம்பவம் தான் இது. ஜெய் தானே ஆக்டர். ஆமா, ஜெய் சரோட சொல்ல போறேன். நானே கஷ்டத்துல பயப்புள்ள என்னோட கஷ்டத்துல இருக்கானே. ஜெய் சாரோட படம் பேசி 4 வருஷம் ஆகுது, இன்னும் பேமெண்ட் வரல சார். இருக்கு பிரச்சனை எல்லாம் இருக்கு, இல்லாமலாம் இல்ல. டாஸ்கா திரும்ப நாளைக்கு பெரிய படம் வந்திருக்கும், முன்னால ஏதாச்சும் ஐஸ் ஆசையா சாப்பிட்டு இருப்பீங்க, தொண்டை கட்டின்னு இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய சார். சலார் படம் ஹைதராபாத்ல போயிட்டு பேசி முடிச்சுட்டு வந்துட்டேன். கரெக்ஷன் வந்து இங்க சென்னையில தான் பண்ணோம். ஆனா என்னால போக முடியல, ஃபுல்லா த்ரோட் கட்டிடுச்சு. அப்போ ஃப்ளட் ஏதோ ப்ராப்ளம் இங்க வந்தது, தண்ணி ஏதோ வந்து இருந்ததுல, ஏதோ தண்ணி வரல, வெள்ளம் வந்து எனக்கு தொண்டெல்லாம் பிடிச்சிருச்சு. ஏன்னா நான் போய் சர்வீஸ் செய்யறேன், மதர் தெரசால நானு பண்ணிட்டு தொண்டாலும் புடிச்சிருச்சு. சோ நான் பேச முடியல. அப்புறம் ஜெய்கீதா கதை பண்ணாங்க அந்த படம். அதெல்லாம் இருக்கு சார் மன வருத்தம். அதுவும் ஒரு மன வருத்தம், இது ஒண்ணு இருக்கு. உங்களுக்கு நடந்த இந்த மாதிரி கதைகள், தொண்டைக்கட்டு, கை கட்டு, மாவு கட்டு? எனக்கு ஒரு தடவை கோல்டு, பயங்கர கோல்டு, வாய்ஸ் டெஸ்ட் கூப்பிட்டாங்க. சரி எதுக்கு மிஸ் பண்ணணும்னு போயிட்டேன். ஓகே ஆயிடுச்சு. நார்மல் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு எனக்கு கோல்டு இருக்கும், ஒரு மாதிரி நேசல் டோன்ல இருக்கும், ஒரு மாதிரி பேஸ் ஒரு மாதிரி மிக்ஸ்டடா ஒரு டோன் இருக்கும். நார்மலா போய் பேசும்போது வந்துட்டு ப்ளே பண்ணி காட்டுறாங்க, இதுதான் வேணும், இதுதான் ஓகே பண்ணுச்சு. நீ யாருமா டூப்ளிகேட் மாறு வேஷத்துல வந்திருக்க? வாய்ஸ்க்கு நான் இப்போ எப்படி போவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் மாட்டிருக்கேன். இது யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ். இது நல்லா இருக்கே. நிறைய ஹீரோயின்ஸ்க்கு, ஆர்டிஸ்ட்க்கு வந்து இது வாய்ஸஸ் எல்லாம் கொடுத்துருப்பீங்க. இவங்களுக்கு இதுவரையும் நான் கொடுத்தது இல்ல இவங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசை, நான் யாரு சொல்லுவீங்க? சாய் பல்லவி. சாய் பல்லவி எனக்கு அவங்களுக்கு இன்னும் அமையவே இல்லை. அவங்க ஓன் வாய்ஸ்ல பேசுவாங்களா? தெலுங்கு அந்த டைரக்ட் ஃபிலிம் இல்லாம, ஐ மீன் லைக் ஸ்ட்ரெயிட் ஃபிலிம் இல்லாம டப்டு ஃபிலிம்ஸ்லாம் வரும்ல, சம்டைம்ஸ் அவங்க பேச மாட்டாங்க. சோ அதெல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கு. டன். நீங்க? நயன்தாராக்கு. நயன்தாரா அவங்களுக்கு கமர்ஷியல் ஸ்பேஸ் இருக்கேன், பட் மூவி ஸ்பேஸ்ல இது வரைக்கும். அண்ட் அப்போ வந்து ஜோதிகா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு எனக்கு பேசக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கமர்ஷியல் தான் கிடைச்சிச்சு. ஆனா மூவிஸ்ல ஆப்வியஸ்லி பேச முடியல. ஸோ எனக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தட் கியூட்னஸ், தட் பெப்பினஸ், அது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு? எனக்கு ஆக்சுவலி ஒரு தடவை நிவேதா தாமஸ், லைக் நிவேதிதா தாமஸ்னு ஒரு ஆர்டிஸ்ட், அவங்க நான் பேசியிருக்கேன். எனக்கு
அவங்க வந்துட்டு மேக்ஸிமம் தமிழ் ஃபுல்லாவே அவங்க ஓன் வாய்ஸ் தான் ஃபுல்லாவே. பட் அவங்களது வேற ஏதோ டப்டு நான் பேசினேன் ஒரு ஹீரோயினுக்கு, நானி சார் படம்னு, அதுக்கு வந்து பேசினேன். அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க ரொம்ப எப்படி சொல்லணும்னா அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் டைலாக்ஸ் அப்படி இப்படின்னு இருக்கும்போது அது வந்துட்டு நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு மேபி பேசினா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் அண்ட் பிரியங்கா ஆசைனா லைக் த்ரிஷா மேம்க்கு கொடுக்கணும்னு ஆசை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு டயலாக் மட்டும் வரும். டயலாக் வெறும் எல்இடியில் டிஸ்பிளே மட்டும் ஆகும், வார்த்தைகள் மட்டும் வரும். ஓகேவா? அந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் எப்படி வேணால் உயிர் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம எப்படி வேணால் ஸ்லாங் மாறலாம், எமோஷன் மாறலாம், எப்படி வேணால் மாறலாம். பட் அது என்னவா இருக்கணும்னு நாங்கள் சொல்ல போகிறோம், அதில் நீங்கள் ட்ரை பண்ண போறீங்க. ஓகேவா? ஸோ ஐஸ்வர்யா உங்களுக்கான டயலாக். சின்ன குழந்தை, ஒரு மிடில் ஏஜ், ஒரு யூத் மாதிரி, ஒரு அட்லசன் மாதிரி, ஒரு ஏஜ்டு ஒரு பர்சன் மாதிரி. பசங்களுக்கு லவ் இவ்வளவுதான், இதுக்காக மட்டும்தான் எல்லா பசங்களும் அப்படி இல்லை. எங்க லவ்க்காக உயிரை குடுக்கிற பையங்களும் இருக்காங்க, உயிரை குத்து லவ் பண்ற பசங்களும் இருக்காங்க. துர்கால வேற பேபி சாமலி எல்லாம் ஞாபகம் வருது. யூத் ப்ராப்பர் கண்டென்ட்கான லட்சு. ஓகே, பசங்களுக்கு லவ் இவ்வளவுதான், இதுக்காக மட்டும்தான். எல்லா பசங்களும் அப்படி இல்லை. இங்க லவ்க்காக உயிரை கொடுக்குற பசங்களும் இருக்காங்க, உயிரை கொடுத்து லவ் பண்ற பசங்களும் இருக்காங்க. என்ன ஒரு வேரியேஷன் டக்குன்னு வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல. ஓகே, இப்போ வயசானவங்க. ஐயோ அதுக்கா பசங்களுக்கு லவ் இவ்வளவுதான், இதுக்காக மட்டும்தான் எல்லா பசங்களும் அப்படி இல்லை கண்ணு. இங்க லவ்க்காக உயிரை கொடுக்குற பசங்களும் இருக்காங்க, உயிரை கொடுத்து லவ் பண்ற பசங்களும் இருக்காங்கப்பா. கொஞ்சம் இந்த சூனிய மந்திரம் ஏவல் பண்ற பாட்டி மாதிரி இருந்தது. அப்படின்னு நைஸ், குட், வெல் டன், சூப்பர், தேங்க்யூ. அடுத்ததாக கீர்த்தி அவர்களுக்கான டயலாக் இதோ. இதை சிரிச்சுட்டேவும் பேசணும். டயலாக் அதுக்கும் ஃபிட்டின் ஆகும், ஃபீல் பண்ணி அழுதுட்டேவும் பேசணும். ஆக்ஷன். சும்மா சொல்லுவாங்க சார், நல்லதே செய் நல்லதே நடக்கும், நேர்மையா இருந்தா ஊரே உன்னை புகழும், எல்லாம் சுத்த போய் அத மொத சொன்னவன் மட்டும் என் கையில கிடைச்சா செருப்பாலையும் அடிப்பேன். அந்த செருப்பாலையே ஒரு சப்த ஸ்வரங்களும் இறங்கி போச்சு. குட். அடுத்தது என்ன? சும்மா சொல்லுவாங்க சார், நல்லதே செய் நல்லதே நடக்கும், நேர்மையா இருந்தா உன்னை ஊரே உன்னை புகழும்னு எல்லாம் சுத்த போய் அத மொத சொன்னவன் மட்டும் என் கையில கிடைச்சா செருப்பாலே அடிப்பேன். கம்ப்ளீட்டா வேற டயலாக் மாதிரி இருக்குல்ல ரெண்டு டயலாக்கும். ஓகே, சிரிப்பு தான் கொஞ்சம் கஷ்டமோ, அதான் லாஸ்ட்ல தள்ளி போட்டு. சும்மா சொல்லுவாங்க சார், நல்லதே செய் நல்லதே நடக்கும், நேர்மையா இருந்தா உன்னை ஊரை புகழும்னு எல்லாம் சுத்தம் போய் அத மொத சொன்னவன் மட்டும் என் கையில கிடைச்சா செருப்பாலேயே அடிப்பேன். இவ்வளவு அழகா பேசினா அவன் அடி வாங்கிப்பான் செருப்பால கூட. என்ன ஒரு மாடுலேஷன். ஸோ அடுத்ததாக பிரியங்கா, நீங்க தான் உங்களோட டயலாக். ஓகே, டயலாக் பாத்தீங்களா? உங்களுக்கு டாஸ்க் என்னன்னா ஸ்லாங் தான். இப்போ இது டயலாகே ஒரிஜினல் டயலாகே ஸ்லாங் தான் வரும், சென்னை ஸ்லாங்ல பேசியிருப்பாங்க. நீங்க வேற ஏதாச்சும் ஒரு 3 ஊர் ஸ்லாங்ல வந்து ஒரு 3. ஓகே, ஆக்ஷன். நான் பாலிங்கேசா சும்மா ஊடு கட்டி அடிச்சு தூள் கலப்பிட்ட போல எல்லா நெஞ்சில இருக்கிற மஞ்சாச்சோரை எடுத்துட்டியாம்ல மையாலுமா. இது வந்து சென்னை obviously. வெர்ஷன் 2. என்னப்பா லிங்கேசா சும்மா ஊடு கட்டி அடிச்சு தூள் கிளப்பிட்டு போல அட எல்லார் நெஞ்சில இருக்கிற மஞ்சச்சோரை எடுத்துட்டியாமா நெசமாவா? கோயம்புத்தூர் உங்களுக்கு ஹோம் கிரவுண்ட் போல இருக்கு. அப்படியே ஹோம் டவுன். ஓகே, அடுத்து லாஸ்ட் வெர்ஷன். ஏல லிங்கேசா சும்மா ஊடு கட்டி அடிச்சு தூள் கிளப்பிட்ட போல எல்லார் நெஞ்சில இருக்கிற மஞ்சாச்சோரை எடுத்துட்டியாமே அப்படியாடா? இது வருமானே தெரியல. திருநெல்வேலி. குட் நைஸ் ட்ரை. சூப்பர் ஸ்லாங் இஸ் நைஸ். சோ இது எல்லாமே வந்து ஒரு உங்க பாட்ல இருக்க ட்ரைட் தான், அதுதான் எங்க லைவ்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் லக்ஷனா, உங்களுக்கான டயலாக் இதோ.
சின்ன டயலாக் தான். இது வந்து மாடுலேஷன் எங்களுக்கு வேணும். ஒன்று வந்து ஒரு வாய்ஸே ஒரு மேல் வாய்ஸ்ல ட்ரை பண்ண போறீங்க, ஒன்று வந்து ஹஸ்கி வாய்ஸ்ல ட்ரை பண்ண போறீங்க. வாழ்க்கையில ஒரே ஒரு ஐடியா எடுத்துக்கோங்க, அந்த ஐடியாவே உங்க வாழ்க்கைய மாத்திக்கோங்க. இது வந்து ஜோதிகா வராங்க. நாங்க ஹஸ்கினா சில்க் சுமிதா ஹஸ்கி கொஞ்சம் அந்த ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொமான்டிக்காவா? வாழ்க்கையிலே ஒரே ஒரு ஐடியாவை எடுத்துக்கோங்க, அந்த ஐடியாவையே உங்க வாழ்க்கையா மாத்திக்கோங்க. வாவா அப்படி நல்லா இருக்கு. நைஸ். ஓகே, மேல் வெர்ஷன். வாழ்க்கையில ஒரே ஒரு ஐடியாவை எடுத்துக்கோங்க, அந்த ஐடியாவை உங்க வாழ்க்கையா மாத்திக்கோங்க. மாத்திக்கிறோம். இன்னும் அந்த ஒரு மாதிரி இன்னும் ஒரு கிளாமரஸா ஒரு வாய்ஸ் வரும்ல. அவ வேற லெவலா பேசுவா. பேசுங்க, நீ பேசு ஃபர்ஸ்ட். அப்போ வாழ்க்கையில ஒரே ஒரு ஐடியாவை எடுத்துக்கோங்க, அந்த ஐடியாவே உங்க வாழ்க்கைய மாத்திக்கோங்க. நீங்க அதானே கேட்டீங்க. வாழ்க்கையா உயிரே மாத்திக்குவா அந்த டயலாக் கேட்டா. ஓகே, பெஸ்ட் பெர்ஃபார்மர் இந்த டயலாக் ஐசு. அடுத்ததா கீர்த்தி. வாழ்க்கையில ஒரு ஐடியா எடுத்துக்கோங்க, அந்த ஐடியாவே உங்க வாழ்க்கையா மாத்திக்கோங்க. நைஸ். பட் அஸ்கி பர்ஃபார்மர் ஆஃப் த டே அஸ்கி வந்து ஐசுக்கு தான் போயிருக்கு. அது ஒரு பெரிய கேள்வி. ஸோ இப்போ வந்து மாடுலேஷன் பற்றி பேசிட்டு இருக்கோம். டைலாகே இல்லாத சீனுக்கெல்லாம் வெறும் எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும். அதாவது தமிழ் சினிமால அந்த மாதிரி சீன்ஸ் நிறைய இருக்கு. சின்ன கவுண்டர்ல விஜயகாந்த் சார் பம்பரம் ஓடுற சீன்ல இருந்து எஸ்.ஏ. சூர்யா சார் படத்துல வர நிறைய வேர்ட் சீன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி சீன்ஸ்க்குலாம் வந்து ஆக்ஷன்லயே இது டப் பண்ணும்போது அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்? இதே தான் ஓப்பன் டயலாக் இருக்காது, சங்கடமா இருக்கும். இல்ல சத்தியமா சங்கடமா இருக்கும். பேசி பேசி இப்போ கூச்சம் நாச்சம் எல்லாத்தையும் விட்டாச்சு. ஆனா முன்னாடி போகும்போது எப்படின்னா லைக் கன்சோல் ரூம் இருக்கும், நாங்க பேசுற ரூம் இருக்கும். சில ரைட்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பக்கத்துல நம்ம இப்படி நின்னு பேசிட்டு இருப்போம், பக்கத்துலயே சேர் போட்டு எல்லாம் ஒரு மாதிரி கூச்சமா இருக்கும். பெட்ரூம் சீன், அந்த இன்டிமசி சீன் சொல்லுவோம்ல, லைக் அதெல்லாமே கொஞ்சம் பண்ணும் போதே கொஞ்சம் ஒரு மாதிரி நான் சொல்லிடுவேன், சார் கோச்சிக்காதீங்க அங்க போயிடுங்க, லைட் ஆஃப் பண்ணிட்டு பேசி முடிச்சோடனே அதுக்கப்புறம் நீங்க ஏன்னா ஃபேஸ்ல எக்ஸ்பிரஷன் பண்ணாதான் கொஞ்சம் வரும். அதனால அவர் துரத்திடுவேன், எல்லாரும் என் ரூம்ல யாரும் இருக்காதீங்கன்ட்டு பேசினதுக்கு அப்புறம் தான் நான் வர சொல்லுவேன். அது ஒரு மாதிரி இல்ல இருக்கும்ல சார், என்னதான் இருந்தாலும் நானும் ஒரு பெண் தான். இப்போ நீங்க இப்ப டப்பிங் பண்ணி அதுல வந்து நம்ம வந்து இதுக்கப்புறம் நம்ம வாய்ஸ் நல்லா இருக்கே, நம்ம ஒரு சிங்கர் ஆகலாமா, இல்ல நல்லா பேசுறோமே, நம்ம வந்து நடிக்கலாமே அப்படின்ற ஐடியாலாம் தோணும் பேசிக்கா. அந்த மாதிரி தோணி இருக்கா? எனக்கு சிங்கர் ஆகணும்னு சிங்கர் ஆகணும்ட்டா இருக்கு எனக்கு இருக்கு. ஸோ இங்க வந்து உங்களை சிங்கரா லான்ச் பண்றோம். ஒரு 2 லைன் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எங்களுக்காக பாடி காட்டினீங்கன்னா நல்லா இருக்கும். எலசுகளை தடுத்தா அது கேட்காது, பழசுகளை திரும்பி அது பார்க்காது, சேட்டையெல்லாம் செய்யறது சின்ன சின்ன பருவமோ, ஆட்சியெல்லாம் உங்களுக்கு கல்வி என்னும் செல்வோ, காலம் இருக்குது வாயா இந்த மண்ணோட மன்னர்களே. நீங்க சிங்கர் ஆகலாம் வேணாம். ஓகே, தேங்க்யூ சோ மச். ரொம்ப அழகா பேசுனீங்க. நீங்க பேசினா கேட்டுட்டே இருக்கலாம். அதே குரல்ல, அதே ஒரு கனிவோட, அதே அன்போட நம்ம ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஒரு விஷயம் சொல்லிட்டு டாடா பை பை சொல்லிட்டு கிளம்பலாம். ஓகே, ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். டாடா.